ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்ன சர்வ பிரச்சோதயாத். அனைவருக்கும் சாய்ராம். சாய் அவதாரம் பற்றி மகான்கள் இந்த பரவச இதிகாச தொகுப்பில் உங்களோடு இதயம் திறந்து மகான்கள் சாய் அவதாரம் பற்றி அதனுடைய மகிமையை பேருண்மையை பற்றி என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் மகான் யார்? இவர் திருச்சொழியில் அவதாரம் செய்தவர், ஹம்சாவதாரி. சராசரி வாழ்க்கையாகத்தான் அப்படியே நகர்ந்துட்டு இருக்கு. பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கை சராசரியாக அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். திடீர்னு என்று ஒரு திருப்புமுனை சம்பவம் நிகழும். அது அதிர்ச்சிகரம் தரக்கூடியதாக அமையும். அப்படிதான் இவருடைய வாழ்க்கையிலும் அந்த சம்பவம் ஒன்று நிகழ்கிறது. என்ன அப்படின்னா, வெங்கட்ராமன் என்கிற அந்த 10 பருவ பாலகன், அவருடைய தந்தையார் இறந்து போய் விடுகிறார். அப்படி எப்படி இருக்கும்? அந்த பாலகன் அப்படியே துடிதுடித்து போகிறார். அவருக்கு ஒன்றும் புரியலை. மரணம்னா என்ன, சாவுங்கிறாங்களே, அதிர்ச்சி அடைகிறார். அந்த மரணம்ங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப புதுசு. அந்த இழப்பு, மரணம், அது தருகிற வலி, இதெல்லாம் அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, அதை நோக்கிய ஒரு தேடலில், அந்த கேள்வியிலே அவர் இருக்கார். தந்தையார் இறந்து விட்டதால் அவர் தாயார் அழகம்மையோடு அவருடைய அண்ணன் வீட்டிற்கு பயணிக்கிறார். அப்படி அவர் பயணித்து அவருடைய அண்ணன் வீட்டு மாடியில் ஒரு பள்ளி படிப்பு படிக்க வேண்டும், வீட்டு பாடம் எழுத வேண்டும். மாடியில் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அவருக்கு மனம் ஓடவே இல்லை. இதை சுற்றியே அப்படியே தேடிட்டே இருக்கார். தந்தை இல்லை, மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரணம்னா என்ன? அப்போது அந்த காட்சியை பார்த்துருக்கிறார்ல தந்தையார், அப்படியே மரக்கட்டை போல் அப்போது இவர்கள் எடுத்துக்கொண்டு சடலத்தை எரித்தது, இதெல்லாம் அவருடைய கண்முன் வருகிறது. அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த தந்தையினுடைய மரணத்தில் தந்தையார் எப்படி இருந்தாரோ, எப்படி கிடந்தாரோ, அப்படியே இவரும் தன்னுடைய உடம்பை மரக்கட்டை போல வச்சுக்கிறார். மூச்சு அப்படியே இழுத்தி இறுக்கமாக பிடிச்சுக்கிறார். அந்த பாலகன் என்ன பார்த்தாரோ அதை அப்படியே பண்ணுறார். அந்த நொடி, அந்த தருணம், அதுதான் அவருடைய வாழ்க்கையிலேயே திருப்புமுனை சம்பவமாக அமைகிற தருணம். அது என்ன ஆயிடுச்சு, ஆன்மா வெளியே உடலை அப்படியே பார்க்குது. அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, இந்த உடம்பு சாஸ்வதம் இல்லை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். நாம்ங்கிறது யாரு? உடம்பா, மனமா, இல்லை ஆன்மா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தெளிவுக்கு இந்த பாலகன் வெங்கட்ராமன் வராரு. அதிலிருந்து ஒரு வாழ்க்கையை அப்படியே மாறி போகிறது. இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னா அதான் அகமாற்றம். அந்த மாற்றம் கற்பனை கூட செய்து கொள்ள முடியாத ஒரு மாற்றம். அணுகுமுறை வேறாகிறது. என்னதான் புற வேலைகள் செய்தாலும் மனசு என்ன பண்ணுது, உள்ளேயே மையம் கொள்ள அப்படியே துடிக்குது. அந்த மரணானுபவத்திலோடையே மனம் ஐக்கியமாக அப்படியே ஒரு தாகம் ஏற்படுறது. கோவிலுக்கு போகிறாரு, ஆனாலும் பக்தியாக இறைவனை பார்க்கறது, கண்ணீர் வடிக்கிறது. அதனிடையே நாயன்மார்களுடைய ஒரே ஒரு புத்தகம் தான் இந்த மரணானுபவத்திற்கு பிறகு அவர் படித்தது. அதில் அப்படியே கரைந்து போய் தானும் நாயன்மாராக சிவத்தொண்டு புரிய வேண்டும்ங்கிற ஒரு பக்தி வைராகியம் ரொம்ப அதிகமாக அவருக்கு ஏற்படுகிறது. இந்த தருணத்தில் ஒரு பெரியவர் அவருடைய வீடு தேடி வருகிறார். வந்தோடனே பாலகன் வெங்கட்ராமன் கேட்குறாரு, மாமா எங்கே இருந்து வரேள்? நான் அருணாச்சலத்திலேருந்து வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அருணாச்சலமா? அந்த பெயர் அப்படியே அவருக்கு பசுமரத்தாணி போல இதயத்தில் பதிகிறது. அது அப்படியே ஆன்மா வரை சென்று அவருடைய ஆன்மதாகத்தை அதிகரிக்கிறது. அந்த பெயர் தான் அவருக்கு மந்திரோபதேசம். அவருக்கு குருங்கிறது தனியாக யாரும் இல்லை. அவருக்கு இது மாதிரியான ஆன்மீக வழிகாட்டுதலும் சத்சங்கமோ அப்படிலாம் அவருக்கு அந்த சின்னஞ்சிறு வயதில் இல்லை. இந்த ஒரு பெயர் மட்டும்தான் அவருக்கு இதயத்தில் அப்படியே ஆழமாக சிக்கென்று பிடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சிக்கனை அப்படின்னு பிடித்துக் கொள்கிறது.
ஒன்று அம்மா வந்து குழந்தைய அரவணைக்கணும், இல்லை குழந்தை வந்து அம்மாவை அரவணைக்கணும். இந்த வெங்கட்ராமன் பாலகனுக்கு அம்மாவே வந்து அரவணைத்ததை போல அந்த பெயர் வந்து பெயர் பிடித்தனை இடுத்தது அப்படின்னு சொல்லுவார் பிற்காலத்தில். அது மாதிரி பெயர் தான். இப்படி இதை தொடர்ந்து இன்னொரு நாள் மாடியில் காலையில் வீட்டு பாடம்லாம் வந்து எழுதணும். ஆனால் மனசு ஓடவே இல்லை. அந்த மரணானுபவத்திலேயே அப்படியே மனம் வந்து லயிச்சு போகிறது. அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்காரு. திடீர்னு அவரோட அண்ணன் பார்த்து விடுகிறார். ரொம்ப கோபம் அவருக்கு. இப்படிலாம் இருந்தால் எப்படி படிப்பது, எப்படி கல்வியில் முன்னேறுவது, எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா, நியாயமான கேள்வி. அதட்டுகிறார். உனக்கு எதுக்கு இந்த வீடு, இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறவனுக்கு அப்படின்லாம் கேட்கிறார். ஏன்னா அப்போதான் பள்ளிக்கூடத்தில் வந்து கட்டணம் செலுத்த வேண்டும், ஃபீஸ். அந்த ஒரு தொகையும் வந்து வெங்கட்ராமன்கிட்ட அண்ணன் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் இவர் இப்படி வீட்டு பாடத்தை கவனிக்காமல் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காருன்னு. ஆனால் அந்த வார்த்தை தான் வெங்கட்ராமனுக்கு, ஆமாம்ல, எதுக்கு நாம் இந்த வீட்டில் இருக்கணும், எதுக்கு இந்த பள்ளி கல்வி வீட்டு பாடம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்த உடனே அவருக்கு அண்ணன் வந்து கல்வியில் வந்து வழி நடத்தணும், ஆற்றுப்படுத்தணுங்கிறதுக்காக அதட்டி அந்த வார்த்தையே அவருக்கு என்ன ஆகுறது, பகவத்கீதையாக மனசில் பதிகிறது. எதுக்கு இந்த வீடு, அவர் தான் கேட்குறாரு. சரிதானே கேட்டிருக்காரு, உனக்கு எதுக்கு இங்கே இந்த வீடு, இங்கே ஏன் இருக்கணும்னு கேட்குறாரு. ஆமாம், இங்கே நான் ஏன் இருக்கணும்னு அவரே, அந்த பாலகனே அண்ணன் கேட்ட கேள்வியை ஆமோதிக்கிறது மனசு. உடனே ஒரு சீட் எழுதுறார். இது தந்தையை தேடி செல்கிறது, இதை நீங்கள் யாரும் தேடி வர வேண்டாம், இத்தோடு நீங்கள் அனுப்பிய அந்த தொகையில் பயண செலவுக்காக இப்படி எடுத்துக்கொண்டு மீதி இவ்வளவு வைத்திருக்கிறது அப்படிலாம் எழுதுறார். இப்படிக்குன்னு எழுதிட்டு தன்னோட பேரையே குறிப்பிடலை. நான் போறேன்னு கூட சொல்லலை, இது போகிறது என்கிறார். ஏன்னா அந்த மரண அனுபவம் நான்கிற எண்ணத்தையும் அகந்தையுமே அப்படியே கரைத்து காணாமல் போய்விடுகிறது அவருக்கு. அந்த வெங்கட்ராமன் பாலகனுக்கு திருவண்ணாமலை எங்கே இருக்குன்னே தெரியாது. பாவம், ரொம்ப சின்ன வயசு. அருணாச்சலம் அப்படின்னு கேட்டுட்டாரு மனசில். அப்படியே ஆழமாக பதிந்து விட்டது. இப்போது நான் என்னுடைய தந்தையை தேடி செல்கிறேன்னு எழுதியாச்சு. ஏன்னா உண்மையான தந்தை அருணாச்சலம் என்ற ஒரு ஆழமான உணர்வு அந்த பாலகனுக்கு ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா தந்தை இறந்து விட்டார். அப்போ அது உண்மை இல்லை. அப்போ உண்மையான தந்தை யார், அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு உணர்தலாக இருந்தது. அப்படியே பயணிக்கிறார் வெங்கட்ராமனுங்கிற அந்த பாலகன். அது ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். வந்து கோவிலுக்கு வராரு, சன்னிதானம், ஆனால் யாருமே இல்லை, பூஜை பண்ணுறவங்க யாருமே இல்லை. ரொம்ப அதிர்ஷ்டவசமாக அவருக்கு அமைந்து விட்டது. அப்படியே அருணாச்சலேஸ்வரரை பார்த்த அந்த நொடி ஓடி போகிறார். பசுவை பிரிந்த கன்று பசுவை பார்த்தோன்னே எப்படி வந்து பாய்ந்து வரும் இல்லையா, அது போல் அந்த சன்னிதானத்தில் அப்படியே வேக வேகமாக இந்த பாலகன் வெங்கட்ராமன் வந்து உள்ள அப்படியே பாய்ந்து ஓடி அருணாச்சலேஸ்வரர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். கண்ணீர் விட்டு கதறி அழுறார். எப்பேற்பட்ட பக்தி பாருங்க. வெளியே வராரு. ஏற்கனவே அவருக்கு நிகழ்ந்த மரண அனுபவம், இதில் இந்த ஆலிங்கனம் எல்லாம் சேர்ந்து தன்னிலை மறந்து போய் உலகத்தையே, அந்த உலக எண்ணமே அவருக்கு இல்லை. வேட்டி கட்டியிருக்காரு அந்த பச்சிலம் பாலகன். அதை கிழித்து நமக்கு எதுக்கு வேட்டி அப்படி சொல்லி அதை கௌபீனமாக கட்டி கொள்கிற போது ஒரு நாவிதன் பார்த்து கிண்டலாக, என்ன சாமி மொட்டை அடிக்கணுமா அப்படின்னு கேட்குறார். இவர் எதுவும் வார்த்தையே பேசலை, அங்கே அப்படியே அமர்றார். மொட்டை அடிக்கப்படுகிறது. மொட்டை அடித்தவுடன் குளிப்போம், இது எல்லாரும் செய்கிறது. ஆனால் அந்த பாலகனுக்கு மனசில் தோணுது, இந்த உடம்புக்கு இனிமேல் என்ன குளியல் அப்படின்னு ஒரு உணர்வு. அப்படியே சரின்னு அவர் எழுவதற்கு முன்னதாகவே அவர் அப்படியே குளிப்பாட்டுகிறது மழை. சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து அப்படி வர்ற கங்கையை போல அந்த மழை பொழிந்து அப்படியே அவர் ஏற்கனவே அகமானது பக்தியில் மூழ்கி மிதக்கிறது. இதில் வந்து அவருடைய உடலும் வந்து மழை அப்படியே மூழ்கி, அதோடு சேர்ந்து தவத்தில் அப்படியே மூழ்கிறாரு. அவருடைய வயது ஒத்த
பாலகர்கள் என்ன பண்றாங்க, அவரை தவத்தை கலைப்பதற்காக வேடிக்கையாக கல்லை விட்டு எறிகிறார்கள். அவர் தவம் வாழ்படுகிறது என்பதால் அப்படியே பாதாளலிங்க குகைக்கு வருகிறார். அப்பெல்லாம் அங்கே விளக்கு கூட ஏற்ற மாட்டாங்க, பராமரிப்பு இல்லாத ஒரு பாதாள கோயில். அங்கே சிவனுடைய லிங்கத்துக்கு பின்புறமாக அமர்ந்து தவத்தில் இருக்கிறார். பிற்காலத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் அவர் அவரை மீட்டு, அவர் இந்த வெங்கட்ராமனுடைய பேர் அப்போ எப்படி இருந்ததுன்னா பிராமணசாமி, பால சன்னியாசி, இப்படிதான் அவருடைய பெயரை கூட அவர் குறிப்பிடவில்லை. அதான் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பல அடியார்கள் வருகிறார்கள். முதல்ல அவர் இருந்தது பாதாளலிங்க இது, அதுக்கப்புறம் விருபாட்சி குகைக்கு செல்கிறார், அப்புறம் ஸ்கந்தாசிரமம். இதிலேயே பல அடியார்கள், முருகனார், குஞ்சு சுவாமிகள், சாதுவோம் சுவாமிகள். இதில் இந்த வரிசையில் காவிய கண்ட கணபதி முனிவர் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர், சமஸ்கிருத பண்டிதர். ஆனால் அவருக்கு மனம் அமைதியே அடையவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வெங்கட்ராமன் பாலகன் அவர்கிட்ட வரார். அவருடைய பார்த்த மாத்திரத்திலேயே அப்படியே மனம் ஒடுங்கி போகிறது. அவர் வைத்த பெயர் தான் அந்த வெங்கட்ராமனுங்கிற அந்த பாலகனுக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அப்படின்னு பேர். ரமணர் அப்படின்னா ஆன்மாவோடு அப்படியே ரமித்து இருப்பவர். அது மட்டும் அல்ல, நம்மையும் ரமிக்க செய்பவர். மனம் ஆன்மாவோடு அப்படி கிட்ட நெருங்கினாலே, ஆன்மாங்கிறது ஜோதி, நெருப்பு இல்லையா? இப்போ குப்பை ஜோதியில நெருங்கும் போது அதுவும் ஜோதி ஆகிறது, அதுவும் புனிதமாகிறது. அதே போல அப்படியே ரமிப்பவர். அவருடைய புகைப்படத்தை பார்த்தாலே போறோம், பகவான் ரமணருடைய புகைப்படம், அப்படியே மனம் ஒடுங்கணும். அடியனுக்கு நிரம்ப அனுபவம் இருக்கிறது இதுல. இந்த அடியார் வரிசையில அபேதானந்தர் அப்படின்னு பகவான் ரமண மகரிஷியுடைய அடியார். அவர் ஒரு நாள் அவருக்கு தூக்கமே வரல. என்ன அப்படின்னா, அதற்கு முன்னதாக தான் சத்தியம் சிவம் சுந்தரம்ங்கிறத பாபாவினுடைய வாழ்க்கை சரிதத்தை வாசிக்கிறார். நெடு நாட்களாக 25 வருடம் அவருடைய ஆன்ம சாதனை இருக்கிறது. சில தடைகள் இருக்கு அதுல. அதனால அவருக்கு அது ஒரு கேள்வி குடைகிறது. இந்த புத்தகம் படித்த பிறகு பாபா நமக்கு குருவாக இருந்த அந்த தடையை நீக்குவார் அப்படிங்கிற ஒரு உணர்வு, நீக்க வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனை. இதனால தூக்கமே வரல. என்ன இருந்தது இப்படி காத்தால, அது 28 டிசம்பர் 1961 திடீர்னு விடிய காத்தால தலையில பட்டார்னு அடித்ததை போல ஒரு உணர்வு எழுந்து கொள்கிறார். விளக்கை பொருத்துகிறார். அந்த நொடியில் ஒரு பேரொளி, பரவசப்படுகிறார். அந்த ஒளியில் பகவான் ரமண மகரிஷி அபேதானந்தருக்கு தரிசனம் தருகிறார். பரவசம், இரட்டிப்பு பரவசமாக அந்த ரூபம், பகவான் ரமண மகரிஷி ரூபம் அப்படியே பேரிறைவன் சத்யசாய் ரூபமாக மாறுகிறது. இரட்டிப்பு பரவசம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த ரூபமான அந்த ஜோதி தரிசனம் பேசுகிறது, குரல் எழுப்பி பேசுகிறது. நான் இப்போது உன்னிடம் வந்ததே உன்னுடைய ஆன்ம சாதனையை முழுமைப்படுத்தத்தான், ஆழப்படுத்தத்தான். நீ முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் உன்னுடைய மனதை காலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த குரல் சொல்றது அதுதான் ரொம்ப முக்கியம். மனதை, எண்ணங்களை காலி செய்யாமல் எவ்வளவு நேரம் தியானத்தில் இருந்தாலும் அதனால் பயனில்லை. ஆக என்ன பண்ணணும்? மனதினுடைய எண்ணங்களை வெறுமையாக வைத்துக் கொள்வது, காலி செய்வது அப்படின்னு சொல்லி ஆன்ம சாதனையில் மேலும் அந்த குரல் அவரை ஆற்றுப்படுத்துறது, வழி நடத்துறது. ரொம்ப பரவசப்படுறார். இதை உடனே சேவை திலகம் கஸ்தூரிக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் தான் அந்த சத்தியம் சிவம் சுந்தரத்துடைய புத்தகத்துடைய ஆசிரியர். அவர் அந்த கடிதத்தை பார்த்து ரொம்ப பரவசப்படுகிறார். ரமண மகரிஷியுடைய அடியார் அபேதானந்தர் இப்படி ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறார், பாபாவை பார்க்கணும்லாம் சொல்றாரு. அப்போ வர சொல்றார். வந்த உடனே பாபா அவரை வாஞ்சையோடு பேரன்போடு வெல்கம் பண்றார். பாபா அவர்கிட்ட பேசும்பொழுது இவருக்கு என்ன நினைவு, அந்த நொடி, அந்த அனுபவம், ஜோதி தரிசன அனுபவத்துல என்ன குரல் பேசினதோ அதே குரல்ல தான் பாபா பேசுறார். யார் அந்த நேரத்தில் அந்த குரல் எழுப்பி பேசியதுங்கிறது அவருக்கு மிகவும் தெளிவாக உணர்ந்து கொள்கிறார். இப்படி பகவான் ரமண மகரிஷி அடியாரை பாபா ஆன்மீகத்தில், ஆன்மீக சாதனையில் ஆழப்படுத்துகிறார். இந்த அபேதானந்தரை போல இன்னொரு அடியார் அமிர்தானந்தர்னு பேரு, 85 வயது பழுத்த பழம். 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, 17 வருடம் பகவான் ரமண மகரிஷியோடு வாழ்ந்தவர்.
அப்பேற்பட்ட புண்ணியாத்மா பாபாவை தேடி வரார் பிரசாந்தி நிலையத்துக்கு. பாபா அவரை பார்த்த உடனே அமிர்தம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவருக்கு ஒரே பரவசம். ஏன்னா இந்த பேரை இப்படி அழைத்தது பகவான் ரமண மகரிஷி மட்டும்தான் அவரை, அமிர்தானந்தரை. அதை பகவானுக்கு பிறகு அழைப்பது பாபா தான். அப்போ இவ்வளவு பரவசப்பட்டிருப்பார் பாருங்க. பரவசத்தோடு வருகிறார். பாபா அவர்கிட்ட பேசுறார். உனக்கு விநாயகர் தரிசனம் கிடைக்க வேண்டுமே, கிடைத்து விட்டதா அப்படின்னு. இல்லை பாபா. ஏன்னா அவருக்கு ஒரு பரவசம் என்னன்னா, சின்ன வயதிலேயே அவர் விநாயகருக்காக 41 நாள் விரதம் இருந்து 7 வயசுல யாகம் செய்திருக்கிறார். அதை சரியாக பாபா கேட்கிறாரே, எப்படி அவருக்கு தெரியுங்கிற ஆச்சரியத்தையும் கடந்து என்ன சொல்வதுன்னே அவருக்கு தெரியல. எனக்கு சின்ன வயதுல பண்ணேன் பாபா, அது சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு பாபா கேட்கிறார். ஆமா, நியம நிஷ்டையோடு இத்தனை நாட்கள் இப்படி யாகம்லாம் பண்ணா அந்த யாகத்தினுடைய யார் தேவதையோ தேவதா தரிசனம் அது கிடைக்கும்னு. அப்போ உனக்கு கிடைக்கணுமே. எனக்கு கிடைக்குமா பாபா அப்படின்னு அந்த 85 வயது பழுத்த பழம் பாபாவிடம் கேட்கிறது. அப்படி சொல்லிட்டு பாபா அப்படி நடந்து ஒரு திரும்புறாரு. அமிர்தானந்தர் அந்த தருணத்தில் ஸ்வர்ண விநாயகரை தரிசனம் செய்கிறார். தங்க நிறத்து விநாயகராக ஜொலிக்கிறார். பாபா அப்படியே விநாயகராக மாறி தரிசனம் தருகிறார். மிக ஆச்சரியமான அந்த ஒரு தருணம். அவருக்கு உடல் உபாதையும் இருந்தது. அந்த உபாதையும் பாபா தன்னுடைய மகிமையால் அற்புதங்களால் அவருக்கு பூரணமாக அவரை குணப்படுத்துகிறார். இந்த அபேதானந்தரோட அனுபவத்துடைய ஆதாரம் பல நூல்கள்ல இருக்கு, சாய் இலக்கியங்கள்ல இருக்கு. அதை கடந்து பிரசாந்தி ரிப்போர்ட்டர்ஸ் அதுல பதிவாகி இருக்கிறது. டிசம்பர் 22ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு. அமிர்தானந்தரோட அனுபவத்துடைய ஆதாரம் சத்தியம் சிவம் சுந்தரம் நூலிலேயே கஸ்தூரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். 1950 பகவான் ரமணருக்கு புற்றுநோய் இந்த உடல்ல தோள்பட்டையில மயக்க மருந்தே அவருக்கு தராமல் அந்த அறுவை சிகிச்சையை பகவான் ரமண மகரிஷி மேற்கொண்டார். அதுல பக்தர்களை ஒவ்வொருத்தரா வரிசையாக தான் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அனுப்புவார்கள். அப்படி 2 பக்தர்கள் அப்படி கியூல நிற்கிறாங்க. வரும்பொழுது பகவானே இப்படி எங்களை அனாதையாக ஆக்கிவிட்டு இப்படி செல்கிறீர்களே, இது நியாயமா அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பகவானிடம் கேட்கிற போது ஒரு பார்வை பார்க்கிறார். பார்வை பார்த்துட்டு சொல்றாரு, இறைவன் ஆந்திர பிரதேசத்தில் அவதாரம் செய்திருக்கிறான், நீங்க போய் அங்க அவனை போய் தரிசனம் பண்ணுங்க, இறைவனை தரிசனம் செய்யுங்கள். இவர்களுக்கு அப்படியே வியந்து போகிறார்கள். இந்த செய்தியை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அவங்க வியப்பில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். பகவான் அங்க சென்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அங்கே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அங்கே பஜனை நிகழும், அதில் அமர்ந்து விட்டு வந்து விடுங்கள் அப்படின்னு. பஜனை செய்கின்ற கூட பகவான் சொல்லவில்லை, அமர்ந்து விட்டு அதை கேட்டு விட்டு அனுபவித்து வாருங்கள். இவர்களுடைய சேர்ந்து அப்படியே போறாங்க. ஆந்திர பிரதேசத்தில் இறைவன் அவதாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு ஆந்திர பிரதேசத்தை முழுக்க சுற்றும் பொழுது புட்டபர்த்தி வருகிறார். புட்டபர்த்தி வருகிற போது அப்போதான் அவங்க கேள்விப்படுறார்கள், பஜனை நடக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்க்க எங்குமே அப்படி ஆகல. புட்டபர்த்தியில் வரும்போது பிரசாந்தி நிலையத்தில் தினசரி பஜனை. அதுல அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது. அங்க உள்ள ஆசிரம வாசிகளுக்கு தமிழ் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. என்ன நடக்கிறது? ஒரு பெண்மணியிடம் அதை கேட்கிறார்கள், அந்த அனுபவத்தை சொல்கிறார்கள். அந்த பெண்மணி ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். இப்பேற்பட்ட இறைவனோடா இங்கே அனைவரும் ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் பிரசாந்தி நிலையத்தில்ங்கிற. அப்போதான் அவங்களுக்கே ஒரு ஆழமான தெளிவு உணர்வு ஏற்பட்டது. ஆற்றுப்படுத்துகிறார்கள். அவங்க போய் பஜனையில கலந்து கொள்கிறார்கள். அந்த பெண்மணி தன்னுடைய டைரியில இது மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் இருந்தா குறித்து வைப்பாங்க. அவர்கள் குறித்து வைத்ததை அவருடைய மகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. கருணாம்பான் அந்த மகளுடைய பேர். அந்த புத்தகம்தான் சத்யசாயி ஆனந்ததாயின்னு புத்தகம். இதுல 80வது பக்கத்துல இந்த அபூர்வ சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். 14 ஏப்ரல் 1950 பகவான் ரமண மகரிஷி சித்தி அடைகிறார். அப்படியே நட்சத்திரமா ஆன்மா அப்படியே பயணிக்கிறது. இதை ஒரு வெளிநாட்டவரும் பார்த்ததாகவும் பதிவு செய்திருக்கிறார். ஆசிரமத்தில் இருந்த அந்த சமயத்தில் இருந்த ஒரு வெளிநாட்டவர். அதே நொடி, அதே நாள், அதே தருணம் புட்டபர்த்தியில் பிரசாந்தி நிலையத்தில் பாபா தன்னுடைய அறைக்கு செல்கிற போது திரும்பி பார்க்கிறாரு. இப்படி போகிற போது ஒரு 2 சேவாதளர்கள் பக்தர்கள் தங்களைத்தான் பாபா அழைக்கிறார்னு அவரோடையே செல்கிறார்கள். அப்படியே பின்னாடி தொடர்கிற போது திடீர்னு பாபா திடும் என கீழே சாய்வதற்கு அப்படியே வரார். ஒரு புறம் அந்த பக்தர்
கிருஷ்ணா, இன்னொரு புறம் வரது. ஒருவன் அப்படியே கைத்தாங்களாக தாங்குகிறார், இந்த பாபாவை தாங்குகிறார்கள். அப்போ பாபா சொல்றாரு, ரமண மகரிஷி என்னோடு ஐக்கியமாகி விட்டார் அப்படியே சொல்லிக்கொண்டே தரையில் சாய்கிறார். பாபா அவருடைய வலது கட்டை விரலிலிருந்து குபு குபு குபுன்னு விபூதி பொழிகிறது. மகரிஷி தன்னோடு ஐக்கியமாகி விட்டாருங்கிற செய்தி அவங்களுக்கு பெரிதாக தெளிவாக ஒன்றும் புரியவில்லை. அந்த விபூதியை பிறகு அனைவரோடும் பாபா விநியோகம் செய்ய சொல்ல விநியோகம் செய்கிறார்கள். அதற்கு பிறகான நாட்களில் பத்திரிகையில் வந்த செய்தியை வைத்துத்தான் பகவான் ரமண மகரிஷி சித்தி அடைந்தார் திருவண்ணாமலைங்கிற செய்தியை வைத்துத்தான், எந்த நாள் எந்த நொடி பகவான் சித்தி அடைந்தாரோ அந்த நொடியில் இந்த அனுபவம் இவர்கள் இந்த 2 பக்தர்களுக்கும் நிகழ்ந்தது. அப்போதான் அவர்களுக்கே புரிகிறது, பாபா ஏன் பகவான் ரமண மகரிஷியை சித்தி அடைந்ததை தன்னோடு ஐக்கியமாகி விட்டார் என்ற அந்த ஞான வாசகத்தை, சத்திய மொழியை ஏன் பகிர்ந்தார்ங்கிறது அப்போதுதான் அவர்களுக்கே புரிகிறது. இந்த ஒரு ஆதாரம், அனுபவம் மிராக்கிள்ஸ் ஆர் மை விசிட்டிங் கார்டு என்ற புத்தகத்தில் ஒரு வெளிநாட்டவர் எழுதியிருக்கிறார். எர்லாண்டோர் ஹெரால்சன் என்பவர். எடிஷன் 1987, பக்கம் 167 168 பக்கமுக்குள்ள அந்த ஆதாரம் மிராக்கிள்ஸ் ஆர் மை விசிட்டிங் கார்டு என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி மகான்கள் இறைவனுடைய குழந்தையாக திகழ்கிறார்கள். இறைவன் மகான்களை பிரசவிக்கிறான். அது என்ன பிரசவம்? நமக்கான பிரசவம், ஆன்ம பிரசவம், நம்முடைய அகமாற்றம் அடைவதற்காக. இப்படி இறைவன் நமக்காக மகான்களை இந்த மண்ணுலகில், அதுவும் குறிப்பாக பாரத தேசத்தில் நமக்காகவே தருகிறார். அதான் ரொம்ப முக்கியம். இதுல பகவான் பற்றி சொல்ல வேண்டுமானால், அவரவர் பிராராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன், நடப்பது என் தடை செய்யணும் நில்லாது, நடவாதது எம்முயற்சியினும் நடவாது, இதுவே திண்டம் ஆகவே மௌனமாய் இருக்கை நன்று. நடப்பது நடந்தே தீரும், நடவாதது நடவாது, இதுதான் சத்தியம். இதற்கான காரணம் பிராராப்த கர்மா. இதுதான் பகவான் ரமண மகரிஷியுடைய ஒட்டுமொத்த அந்த ஞானத்துடைய சாராம்சமே, அவருடைய முதல் உபதேசம் தான். இந்த தருணத்தில் பகவான் ரமணருடைய கிருபை கருணை நம் மீது பொழிந்து நம்மை ஞானத்தில் அது வழி நடத்தி, பகவான் பாபாவினுடைய பொற்பாதங்களில் நம்மை சேர்த்து முக்தி அடைந்து இந்த பிறவி நாம் கடக்க வேண்டும். அருவுரு அமைந்து ஞான அருளிரு நயனம் ஏந்தி பொருள் எது என போந்தார்க்கு புத்தகமாகி அன்பர் மருளிரு மயக்கம் தீர்க்கும் மகா குரு ரமணமூர்த்தி திருவடி கண்ணிலுற்றி சிந்தையில் தியானம் செய்வாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஜெய் சாய்ராம்.